பாருங்க சிங்கம், என்னடா நடக்குது நாட்டுல? எவனுமே இல்லடா வீட்டுல. நேத்து பாக்குறேன் சிலிண்டர் கம்பெனில லைனா நிக்கிறாங்க. ஆளாளுக்கு 2 சிலிண்டர் தூக்கிட்டு போறாயா. இன்னைக்கு பாக்குறேன் பெட்ரோல் பங்க்ல லைனா நிக்கிறாங்க. வீட்டுல வாட்டர் கேன்ல இருந்து சக்கரைக்கும் பெட்ரோலை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பஸ் இதுல இன்னொரு கூத்து இருக்கு. காலையில நான் வரும்போது ஒரு பேரல் நிறைய ஒருத்தன் பெட்ரோல் வாங்கிட்டு போறான். ஏய், பேரல்ல எதுக்குடா பெட்ரோல் வாங்குறீங்க? ஐயோ, கவர்மெண்ட் பெட்ரோல் கிணறு இருக்கு, பெட்ரோல் வேன் டோட்டலா ஃபயர் ஆயிடுச்சான். நம்ம அரசாங்கம் வந்து பெட்ரோல் வந்து தட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு இன்னும் அறிவிக்கவே கிடையாது. யாரோ ஒருத்தருக்கு சண்டையாமா, நம்மளுக்கு வர பெட்ரோல்லாம் அவங்க நிப்பாட்ட கிடையாது. இன்னும் கப்பல்ல வந்துகிட்டு தான் இருக்குது, நிறைய வந்துகிட்டு தான் இருக்கு, நிப்பாட்டவே கிடையாது. ஆனா யாரோ ஒருத்தவங்க பொருளைய கிளப்பி விட்டாங்க. அதனால இந்த பெட்ரோல் வரல அப்படி இப்படின்னு சமூக வலைதளங்கள ஏதோ ஒருத்தர் 2 பேர் வீடியோ போட்டு அது வைரல் ஆகி அவங்க எதுவோ ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ரீல்ஸா அனுப்புவோம், போன் பண்ணா எடுக்க மாட்டான், பொண்ணுங்க கிட்ட பேசிட்டே இருப்பான். ஆனா எல்லாருமே பெட்ரோல் பங்க்லயும் சிலிண்டர் கம்பெனிலயும் குமிஞ்சிட்டு கிடக்குறாங்க. சரிங்களா? அரசாங்கம் அறிவிச்சாதான் நம்மளுக்கு பெட்ரோல் கிடைக்கல, சிலிண்டர் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு, கிடைக்காது ரேட்டு கூட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க. அப்பதான் நீங்க முன்கூட்டி வாங்கி வைக்கணும். இப்ப யாரும் முன்கூட்டி வாங்க தேவையில்ல. எதுக்கு தேவையில்லாம போய் அங்கேயும் இங்கேயும் குமிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையா.